வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சத்தான துவையல் சாப்பிட்லாமா? பச்சை மிளகாவை நல்லெண்ணெயில் வதக்கணும். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கும்போது உப்பு போட்டுக்கணும். எனக்கு காரம் பிடிக்கும், அதனால் வரமிளகா 3 போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு வரமிளகானாலும் போட்டுக்கோங்க. ஒரு உருண்டை புளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து சிவப்பு பூசணிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு கல்லுப்பு தான் நான் போடுவேன். கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்பில் இருக்கிற தண்ணியே போதும், தனியாக தண்ணிலாம் விட வேண்டாம். ஓகேவா? கருப்பு இந்த ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வறுத்துக்கணும், வாசனை வர்ற வரைக்கும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அப்புறமா இந்த வறுத்து வச்ச கருப்பு உளுந்தை போட்டு ஒரு 2 திருப்பினா நல்லாயிருக்கும் துவையல். சூடான துணி இட்லி, கார சட்னி ரெடி. ப்ரோட்டீன் துவையல். இது சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். செய்யுங்க, சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.